விவோ ஜூன் 22 ப்ரொமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம மித்ரா லக்ஷ்மி சீரியலில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம லக்ஷ்மியை தாங்க காட்டுறாங்க. லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு தோற்றத்தோடு வராங்க. நம்ம சம்யுக்தாவாக மாறி லக்ஷ்மி வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயமாரோட பொண்ணாக வந்து வெளிநாட்டிலேருந்து வரா மாதிரி புதுசாக இப்போ அவங்களோட ஒரு புது அவதாரத்தை தான் வந்து நம்ம லக்ஷ்மியை பற்றி காட்ட போகிறாங்க. இப்போ லக்ஷ்மி அவங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் வந்து ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தாங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயமார் பார்த்தீங்கன்னா இப்போ லக்ஷ்மிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா நம்ம மித்ராவுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா இல்லை வந்து அர்ஜுனுக்கு இது கிடைக்குமான்றதை பற்றி தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கியை தாங்க கட்டுறாங்க. லக்கி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வாசலில் சத்தத்தை கேட்டு நம்ம லக்கி பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அது மணியாட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அவர் எதுக்காக நைட் டைமில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க நைட் டைமில் வருவாங்க, இப்போ பகல் டைமில் வந்திருக்காங்க. அவங்க நடக்கிறதெல்லாம் முன்கூட்டியே வந்து சொல்கிறவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே லக்கி போயிட்டு அவங்க வந்து நான் வந்து அவர்கிட்ட போய் பேச போகிறேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து நம்ம அந்த மணியாட்டிக்காரரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது, அது கிடைக்குமான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம லக்கி கேட்டதுனால அப்போ வந்து நம்ம மணியாட்டிக்காரர் வந்து அவங்க கொஞ்ச நேரம் வந்து கண்ணை மூடி யோசிச்சு அதுக்கப்புறம் லக்கிக்கு பதில் சொல்கிறாங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துடுறாங்க. மனிஷா, தேவயானி எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க விஷயத்தை வந்து கேட்குறாங்க. இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மனிஷா வந்து கேட்குறாங்க, என்னோட வாழ்க்கையில் நான் வந்து ஒன்று நினச்சிருக்கேன், எனக்கான கல்யாணம் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ அவர் சொல்கிறாரு, புதியாத புதிர் மாதிரி வந்து நம்ம மனிஷாவுக்கு ஒரு பதிலை சொல்கிறாங்க. நீ நினச்சதை விட இப்போ உன்னோட வாழ்க்கையே அப்படியே டோட்டலாக மாறப்போகுது, நீ எதிர்பார்த்துருக்கவே மாட்ட, அப்படி ஒரு லைஃப்பை நீ பார்க்க போகிற, அதுக்காக நீ வந்து தயாராக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிஷாவோட லைஃப்பில் இப்போ புரட்டி போட்ட மாதிரி தான் ஆக போகுது. நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ லக்ஷ்மியாக வந்து நம்ம சம்யுக்தா என்ட்ரி கொடுக்குறாங்க. இனி தான் வந்து நம்ம மனிஷாவுக்கு ஒரு ஆட்டத்தையே வந்து நம்ம சம்யுக்தா காட்ட போகிறாங்கன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆண்டி சொல்கிறாரு இவர், சரி சரி இரு, எனக்குமே புரியல தான் அவர் சொல்கிறது, சரி நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. அவங்களோட பதிலுக்கு வந்து என்னோட பையனுக்கு திருமணம் வச்சுருக்கேன், நான் நினச்சா மாதிரியே அந்த கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட மேலாவே நடக்க போகுது, நீ எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன், அப்படியேப்பட்ட ஒரு பொண்ணு தான் உனக்கு மருமவளாக வரப்போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே புரியாத புதிராக பதில் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தேவயானி என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. ஆனாலும் எப்படியோ என் பையனுக்கு கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் மித்ரா தான் வராங்க. மித்ரா வந்ததும் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன்ப்பா, உனக்கு தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. உடனே மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது, அந்த ப்ராஜெக்ட் மூலயமா நீ நினச்சது எல்லாமே நடக்க போகுது, இந்த வீட்டை விட்டு போனவங்க எல்லாமே வந்து திருப்பியும் உனக்கு அந்த மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புரியாத புதிராக சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அரவிந்தாவுக்கு ஒரு மாதிரி மனசுலாம் ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்குது. அரவிந்தாவை பார்த்து சொல்கிறாரு, நீ மனசில் நினச்ச காரியம் உனக்கு நடக்க போகுது, எல்லாமே உனக்கு கூடி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரியாத புதிரில் பதில் சொல்கிறாரு அந்த மணியாட்டிக்காரர். இதை கேட்டுட்டு மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்தாங்க காசு வச்சுக்கங்கன்றாங்க. நான் காசுக்காகலாம் நான் இந்த வேலையை பார்க்கலப்பா, எனக்கு வந்து உன் குழந்தை தெய்வம் மாதிரி, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தைக்காக தான் நான் வந்து இந்த வீட்டில் வந்து வாக்கு சொல்கிறேன், இது எல்லாமே நடக்க போகுது, இந்த வீடு இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு அப்போ வந்து மித்ரா வழுக்க டைமாக அந்த காசை கொடுக்குறாங்க. சரிப்பா நீ கொடுக்குறல்ல, வந்த மகாலட்சுமி எதுக்கு நான் விடணும்னு சொல்லிட்டு அவருமே காசு வாங்கிட்டு போயிடுறாங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மனிஷா பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக வந்து அவரை திட்டுறாரு. இந்த மாதிரி காசுக்காக வேலை செய்கிறவங்களெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன், நம்மளோட டைமே வேஸ்ட் பண்ணிட்டாரு, வாங்க ஆண்டி டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், இதுக்கு மேலே நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா உள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம விவேக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மித்ரா அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்ப்பா அப்படின்றாங்க. என்ன மித்ரா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாப்பா நான் நினச்ச அந்த காரியம் வந்து நடக்க போகுதுன்னு சொன்னாங்கல்ல,
இப்போ அந்த டெண்டருக்கான இது வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குப்பா. அந்த ஜெயமாரோட பொண்ணு அமெரிக்காலேருந்து வராங்க. நாளைக்கு நம்ம ஃபேமிலி எல்லாரையுமே பார்ட்டி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷமாகிடுது. உடனே அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடியே கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன்டா, உனக்கு அந்த ப்ராஜெக்ட் உனக்கு தான். இப்போ பார்த்தியா நம்மளை ஃபேமிலியோடு கூப்பிட்டுருக்காங்கன்னா அப்போ அந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எல்லாருமே நாளைக்கு சீக்கிரமாக கிளம்பிடுங்க, எல்லாருமே நம்ம ஃபேமிலியிலேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம மித்ரா சொல்லிட்டு போயிடுறாங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்ட்டிக்கு கிளம்புறாங்க மறுநாள் காலையில். இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மியை தாங்க காட்டுறாங்க. லக்ஷ்மி பார்த்திங்கன்னா ஜுன்னுவை தூங்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஜுன்னு சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் நானும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது, தனியாக நம்ம பேசியே நிறைய நாள் ஆகுதுமா, நாளைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜுன்னு பேசுறத நம்ம லக்ஷ்மி கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அப்படியே வந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் இதுக்கு நம்ம சம்மதி சொல்லிட்டோமோ, என்ன ஆக போகுது, எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டத்திலேயே இருக்காங்க. அப்போ ஜுன்னு வந்து என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னும் போது, ஜுன்னு அம்மாவால் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீ வந்து எதுவும் மனசு கஷ்டப்படாதடா அப்படின்னு லக்ஷ்மி வந்து நம்ம ஜுன்னுக்கிட்ட சொல்கிறாங்களா. ஜுன்னு வந்து எவ்வளோ வந்து சின்ன பையனாக இருந்தாலும் பெரிய மனுஷன் மாதிரியே பேசுகிற ஆள், அவங்ககிட்ட போய் இப்படி சொன்னால் நம்ம ஜுன்னு என்ன பதில் சொல்லுவார். உடனே ஜுன்னு சொல்கிறாங்க, அம்மா உங்களால் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்மா, அதை விட உங்களுக்கு பெரிய வேலை ஏதாவது இருந்ததுனால தான் நீங்கள் என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் மாட்டீங்க, அதனால் அதை நான் புரிஞ்சிக்க மாட்டேனா, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுமாம்மா, விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னு வந்து ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி நம்ம லக்ஷ்மிக்கு இவ்வளோ ஆதரவாக பேசுகிறாங்க. அப்போ லக்ஷ்மி நினைக்கிறாங்க, என் புள்ள எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம், அவன் நான் எது சொன்னாலுமே என்னை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற பிள்ளையா எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரேன்னு சொல்லிட்டு ஜுன்னுவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஜுன்னுவையும் தூங்க வச்சுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா வீட்டில் எல்லாருமே பார்ட்டிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டிக்கு கிளம்பி அந்த இடத்துக்குமே போயிடுறாங்களா. அங்கே போயிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒன்றா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலியாக. அப்போ நம்ம தேவயானி ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரி சம்யுக்தா வந்து நம்ம மனிஷாவோட ஃப்ரெண்டு தான், கூட படித்தவ தான் அவ அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம அரவிந்தா கேட்குறாங்க, இத்தனை நாள் இந்த ப்ராஜெக்டை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இத்தனை நாள், ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா கேட்குறாங்க. அதுக்கு அப்போ வந்து நம்ம தேவயானி சொல்கிறாங்க, அவளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ மனிஷாவை, அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. இப்போ இப்படி சொல்கிறாங்களா. அப்போ வந்து மனிஷாவுக்கு ஒன்றுமே அந்த இடத்துல புரியல, என்ன பண்ணுறது, ஏன் ஆண்டி இப்படி பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு வந்து, ஏன் ஆண்டி இவ்வளோ பெரிய பொய்யை சொல்கிறீங்க, எனக்கும் அந்த சம்யுக்தாவுக்கும் என்ன சம்மந்தம், எனக்கு அவ்வளோ யாருன்னே தெரியாது, நீங்கள் போய் அங்கே போயிட்டு அசால்ட்டாக வந்து தெரியும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்க, அப்போ தான் மித்ரா வந்து உங்ககிட்ட வந்து நெருக்கமாக பழகுவான், அப்போ தான் வந்து உனக்கும் அவனுக்கும் ஒரு பாண்டிங் ஏற்படும், அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு. இப்போ மட்டும் அவள் வரும்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா நான் என்ன ஆண்டி பண்ணுவேன், அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, இவ கிடையாது சம்யுக்தா, அது வேற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி டக்குன்னு மாற்றிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுன்னுவையும் நம்ம ஜானு நம்ம அர்ஜுன் எல்லாருமே மறுபடியும் இவங்களும் ஃபேமிலியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜானுவை பார்த்துட்டு நம்ம தேவயானி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இவளெல்லாம் யார் வந்து இந்த மாதிரி விஐபி பார்ட்டிக்கெலாம் யார் இவளை இன்வைட் பண்ணுது, ஓசியில் சாப்பாடு போட்டால் எங்கே வேணால் வந்துருவா போல இவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தேவயானி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம விவேக்கை கூப்பிட்டு கேட்குறாங்க, எதுக்குடா இவ்வளோலாம் வர சொல்லியிருக்கேன் இந்த பார்ட்டிக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அர்ஜுனும் வராங்க. அர்ஜுன் வந்ததுமே நம்ம இந்த பக்கம் மித்ராவும் பார்க்குறாங்க. உடனே வந்து ஜானுக்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஜானு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கேட்குறாங்க. இல்லை ஜுன்னுவோட அம்மாவால் வர முடியல, அதுக்காக பதில் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க வந்து மித்ரா சொல்கிறாங்க, என்ன இது பெத்த பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் பார்ட்டிக்கு வரல, ஸ்கூலில் விடுறதுக்கு வரமாட்டுறாங்க, எதுக்குமே வரமாட்டுறாங்க, என்ன இது தலைமுறைவாக வாழ்கிறாங்க போல், யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, இப்படியாப்பட்டவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அர்ஜுனுக்கு கோவம் வந்தது. மித்ரா வார்த்தையை அளந்து பேசு, அந்த மாதிரி வந்து நீ பேசாத, யாரை பற்றியும் சூழ்நிலை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காத, அவங்களுக்கு வந்து 1000 வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அது என்ன 1000 வேலை, ஒரு பிள்ளை கூட வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு தாய் வந்து அவங்கள ஒரு தாயாக இருக்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அப்போ மட்டும் நீ வந்து நான் ஒன்று சொல்லட்டுமா, அப்படி ஒன்றும் அவங்க வெளியில் வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்கள் குடும்பம் தாங்காது
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பீடிங் போட்டு வந்து நம்ம அர்ஜுன் சொல்கிறாங்களா. இதை கேட்ட நம்ம மித்ரா கொஞ்சம் குழப்பமாகவே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டியும் ஆரம்பிக்குது. பார்ட்டியும் எல்லாரும் வந்து போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம தேவயானி கோவத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மித்ரா வந்து அர்ஜுன் கிட்டேருந்து கோவப்பட்டுக்கிட்டே வந்துடுறாங்க. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மித்ராவோட அப்பா வந்து கேட்குறாங்க மித்ரா கிட்ட, எதுக்காக நீ அர்ஜுன் கிட்ட இப்படிலாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? அவனை நீ ஒரு எதிரி மாதிரி ஏன் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் பிஸ்னஸ் எதிரி கூட கிடையாது. நார்மலாக உங்களுக்குள்ளே வந்து போட்டி இருக்கலாம், ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு பொறாமையாக இருக்கக்கூடாது மித்ரா. எனக்கு என்னமோ நீ இப்படிலாம் நடந்துக்கிறது பிடிக்கவே இல்லை. உன்னோட குணத்தை கொஞ்சம் மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ராவோட அப்பா மித்ராவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோ நாட்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நம்ம டாப் லெவலில் வந்திருக்கோம். ஒரு நாள் வந்து நம்ம கீழே கூட வந்திருக்கோம். ஆனால் அந்த நாட்களெல்லாம் நீ யோசிச்சுப்பார். நம்மளுக்கு பொறுமை தான் பிஸ்னஸில் முக்கியம். அந்த பொறுமை இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் பிஸ்னஸே ரன் பண்ண முடியாது. மித்ராவோட அப்பா மித்ராவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லி வராங்க. வில்லி வந்துட்டு நம்ம மித்ரா அப்பாவுக்கு ஆப்போசிட்டாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அங்கிள் எப்போ பார்த்தாலும் மித்ராவை போட்டு இது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அவன் வந்து டாப் பிஸ்னஸ் மேனில் ஒருத்தர். அதனால நீங்கள் மித்ராவுக்கு அட்வைஸ் பண்ணவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ராவோட அப்பாவுக்கே வந்து நம்ம மனிஷா வந்து டஃப் கொடுத்து பேசுகிறாங்க. இந்த இடத்துல நம்ம மித்ராவோட மனசில் இடம் பிடிக்கிறாங்களாமா இந்த மாதிரி பேசி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவோட அப்பா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மித்ரா சொல்கிறாங்க, சரி வரவங்க வந்து முன்னாடி வந்து கொஞ்சமாச்சும் அமைதியாக இரு, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷாவை பார்த்து சொல்கிறாங்களா. உடனே மனிஷா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதா எப்படி எந்த இடத்துல நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மித்ரா கிட்டேயே வந்து நம்ம மனிஷா சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேவயானி வராங்க. தேவயானி வந்துட்டு மனிஷா கிட்ட சொல்கிறாங்க, என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வந்து அவளை உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன். நீ போயிட்டு அவன் வந்து சொல்கிறான் மரியாதையாக நடந்துக்க, கொஞ்சம் அந்த இடத்துல வந்து இதுவாக நடந்துக்க, என் பேர் கெடுற மாதிரி நடக்காதா அப்படி இப்படின்றான். அதுக்கும் நீ தலையாட்டிகிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஆண்டி உங்களை பொறுத்த வரைக்கும் தான் அவள் என்னோட ஃப்ரெண்டுன்னு நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் என்னோட ஃப்ரெண்டே கிடையாது ஆண்டி. நான் என்ன பண்ணுவேன்? இப்போ மட்டும் நான் மாட்டிக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா போயிட்டு நம்ம தேவயானி கிட்டே கேட்குறாங்க. அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இப்போ அவள் வருவாள், அவளுக்கு நம்ம பொக்கே கொடுத்து அவகிட்ட நீ கொஞ்சம் க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிரு. அப்படி பழக ஆரம்பிச்சிட்டின்னா அப்புறம் மித்ரா வந்து மீட் பண்ணும்போது உங்ககிட்டயே அவள் பேசுவாள்ல, அப்போ அந்த இடத்துல நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து இது பண்ணிக்கிறாங்க, பிளான் போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜானுவியும் விவேக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜானு கேட்குறாங்க, விவேக் எதுக்காக நீ இங்கே வந்த? அண்ணி வர இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். சரி, எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல நீ இருந்தினா கண்டிப்பாக எல்லாருமே அண்ணியை தானே சந்தேகப்படுவாங்க. வரவங்க அண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அண்ணி மாட்டிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்குமே ஒன்றுமே புரியல. அர்ஜுன் சார் தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம அர்ஜுன் சார் கிட்டே கேட்குறாங்க, என்ன சார் எனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க? இப்போ அக்கா மட்டும் இந்த இடத்துல வந்தால் நந்தன் குடும்பம் வந்து பார்த்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் சார் அப்படின்றாங்க. நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க. இப்போ வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ உங்கள் அக்கா ஒரு அவதாரத்தோடு தான் இங்கே வரப்போகிறா, புதிய தோற்றத்தோடு தான் உங்கள் அக்கா இங்கே வரப்போகிறா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம லக்ஷ்மிக்கும் விவேக்கும் ஒன்றுமே புரியல. என்ன சார் சொல்கிறீங்க? நடக்கக்கூடியதை நேரில் இருந்து பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசுங்க, இப்போ எதுவுமே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து விவேக் கிட்டேயோ நம்ம ஜானுக்கிட்டேயோ சொல்லிடுறாங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி வர்றதை தாங்க காட்டுறாங்க. லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அந்த இடத்துல இறங்குறாங்க. அவங்களோட கூலர்ஸ் என்ன, அவங்களோட ஹேர் ஸ்டைல் என்ன, அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த ஸ்டைலில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா எல்லாருமே வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ நம்ம சம்யுக்தா வந்ததை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம தேவயானிக்கும் நம்ம மனிஷாவுக்கும் ஒரே இல்லை, எப்படியாவது நம்ம லக்ஷ்மி கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்காங்க. உடனே மனிஷா கிட்ட சொல்கிறாங்க, மனிஷா சீக்கிரமாக அவகிட்ட பொக்கையை கொடுத்து நீ ஃப்ரெண்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்பவே ஆர்வத்தோடு போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால கூட்டமாக வந்து நம்ம லக்ஷ்மியை யாராலையுமே பார்க்க முடியல. அவ்வளோ கூட்டம் வந்து நெரிச்சலில் இருக்காங்க. எல்லாரும் பிஸ்னஸ் மேனும் வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரே ரஷ்ஷாக இருக்கிறதுனால யாராலையுமே பார்க்க முடியல. கடைசியில் நம்ம தேவயானியும் மனிஷாவும் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை தள்ளி விட்டுட்டு தலுங்கன்ட்டு ரொம்பவே ஆர்வத்தோட அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பூங்கொட்டை நீட்டுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்காகி அப்படியே உறைஞ்சி போயிடுறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மி வந்து ஹே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க.
கேட்குறாங்க. எதுக்காக ஷாக் ஆகுறீங்க? எனக்காக தானே பொக்கே கொடுக்க வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஷாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம மனிஷா, ஆமாம்மா உங்களுக்காக தான் நான் பொக்கே கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களா. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும் போது, ஒன் அண்ட் ஒன்லி பிஸ்னஸ்மேன், பெரிய பிஸ்னஸ்மேன் ஜேஎம்ஆரோட ஒரே டாட்டர் சம்யுக்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கெத்தை அந்த இடத்துல காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வார்த்தையே வர முடியாமல் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாங்க, போயிட்டு நீ பொக்கே கூடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா இருங்க, கூட்டம்லாம் கொஞ்சம் அடங்கட்டும், நம்ம போயிட்டு கூட்டத்தோட கூட்டமாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம யாருன்றது அந்த இடத்துல வந்து தெரியாது அவங்களுக்கு, அதனால் நம்ம வெயிட் பண்ணி கொடுக்கலாம், அப்போ தான் அவங்களோட மனசில் நம்ம ஆழமாக பதிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வந்து அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானி போய்ட்டு லக்ஷ்மி கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, என்னோடய பார்ட்டிக்கு வந்துட்டு என்னையே யாருன்னு கேட்குறீங்க, நான் தான் சம்யுக்தா என்கின்ற ஷியாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கெத்தாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அந்த தேவயானி பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க பேசுகிறதுல அப்படியே உறைஞ்சு போய் நின்றுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம லக்ஷ்மி தான் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து அந்த இடத்துல சம்யுக்தாவாக வேஷம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜான்வியும் நம்ம விவேக்கையும் தான் காட்டுறாங்க. நம்ம லக்ஷ்மி என்ட்ரி கொடுத்ததுலேருந்து அப்படியே உறைஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா அர்ஜுன் கிட்ட போய்ட்டு கேட்குறாங்க, என்ன சார் பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ அக்காவை எதுக்காக இதுக்குள்ளே இப்படி இறக்கி வச்சுருக்கீங்க, என்ன ஆச்சு, எதுக்காக இந்த ஒரு வேஷத்தில் அக்காவை நீங்கள் இதில் மாட்டி விட்டுருக்கீங்க, இப்போ மட்டும் நந்தன் ஃபேமிலியை அக்காவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாங்க சார், ஏன் சார் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு வந்து நம்ம அர்ஜுன் கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக்கும் அன்னைக்கு ஏதாவது ஆகிட போகுது சார், பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் எதுவுமே இங்கே நடக்காது, இப்போ அவங்க வந்து ஜேஎம்ஆர் பொண்ணு அதான் உள்ளே வந்திருக்காங்க, உங்களுக்கு அதுக்கான விடை வந்து கொஞ்ச நாளில் வந்து தெரிய வரும், அப்போ வந்து நீங்கள் அப்போ நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து ஜானுக்கிட்டேயும் விவேக்கிட்டேயும் சொல்லிடுறாங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா போயிட்டு பொக்கே போகிறதுக்காக கிட்ட போகிறாங்க. அங்கே போனால் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றாங்க. அப்படியே வந்து சூப்பராக வந்து நம்ம சம்யுக்தாவாக இருக்கிற லக்ஷ்மி வந்து திரும்பி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம மித்ராவுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. அந்த இடத்துல அப்படியே உறைஞ்சி போய் நின்றுடுறாங்க நம்ம மித்ரா. அப்படியே வந்து மித்ராவுக்கு பழைய நினைவுலாம் வருது. நம்ம லக்ஷ்மியோட ஃபேஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே அவங்களோட பழைய நினைவுகளில் வந்து நம்ம மித்ரா போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரவிந்தா அவங்க அப்பா எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க மித்ரா வீட்டில். என்ன இது லக்ஷ்மி மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியோட விஷயத்துலேருந்து யாருமே வந்து இன்னும் மீள முடியாமல் இருக்காங்க. ஆனால் இப்போ லக்ஷ்மி ரூபத்திலேயே ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்னும் போது யாராலையுமே அது பேசவே முடியாமல் வார்த்தை வந்து அவங்களுக்கு யாருக்குமே வாயிலேருந்து வெளியில் வரல. அந்த அளவுக்கு எல்லாருமே உறைஞ்சு போய் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மித்ராவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம லக்ஷ்மியை பார்த்ததுமே அந்த பக்கம் வந்து மனிஷாவும் தேவயானையும் பேசிக்கிறாங்க. பாத்தியாண்டி வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறான். இப்போ நான் நினச்சது நடக்கிற மாதிரியே எனக்கு பயமாக இருக்குது, அப்படி மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு தானே நான் அன்றைக்கி கூட சொன்னேன், அந்த மாதிரி அவள் கூட போயிட்டு இவன் வந்து பிஸ்னஸ் பார்ட்டிலாம் சேரும் போது இந்த சம்யுக்தா கூட சேர்ந்து இது பண்ணிவிடுவானே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி ரூபத்திலே இந்த பொண்ணு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நான் நினச்சது நடந்துருமோ ஆண்டி, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா வந்து தேவயானி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னல லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கா, இப்போ மித்ராவை அடையிறதுக்காக தான் அவள் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு இதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா அப்படின்னும் போது, என்னடி பேசிக்கிட்டு இருக்கா, பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க எப்படி வேஷம் போட்டுட்டு வர முடியும், அவங்களோட அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி வர முடியும்னு கொஞ்சமாச்சும் ப்ராக்டிக்கலாக யோசி, நீ வந்து ரொம்பவே மச்சாக பேசிக்கிட்டு இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷாவை பார்த்து தேவயானி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. கொஞ்ச நேரம் சும்மா இரு, யாரை பார்த்தாலும் உனக்கு அந்த லக்ஷ்மி மாதிரியே தெரியும், 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க சொல்லுவாங்களா, அதில் ஒருத்தியாக தான் இவ இருப்பா, எனக்கு என்னமோ இவ லக்ஷ்மின்றது தோணலை, அதனால கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி சொல்லிடுறாங்க. மனிஷா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இதை நான் கூடிய சீக்கிரத்தில் இந்த லக்ஷ்மி தான்றதை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே அவங்க நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மித்ரா வந்து நம்ம லக்ஷ்மியை பார்த்து உறைஞ்சி போய் நிற்கிறாங்களா. அப்போ மித்ரா கிட்ட போய் கேட்குறாங்க, இது உங்கள் அம்மா தானே, இது உங்கள் அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ எல்லாருக்குமே இன்னும் டவுட் வந்து அதிகரிக்குது, என்ன இது இவ லக்ஷ்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மித்ராவுக்கு கை கொடுக்குறாங்க. நம்ம லக்ஷ்மி கை கொடுத்ததுமே நம்ம மித்ராவுக்கு தெரியாதா
அவரோட பொண்டாட்டி யார் அப்படின்ட்டு அவங்களோட கையை தொட்டதுமே நம்ம மித்ரா மனசில் நினைக்கிறாங்க இது லக்ஷ்மி தான், இது சம்யுக்தாவே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மனசில் முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம சூரியவம்சம் படம் பார்த்த மாதிரியே இருந்தது. அந்த ஒரு சீனை பார்க்கும் போது நம்ம லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை கீழே போட்ட மாதிரி போட்டுட்டு நம்ம மித்ராவோட காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க அந்த இடத்துல. அப்படியே எந்திரிக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிறத வந்து அவங்களோட செக்யூரிட்டி வந்து கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீச்சுக்கு டைம் ஆகுது அப்படின்னும் போது ஒரு 2 மினிட்ஸ் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்களா. உடனே அவங்க வந்து பேக் டோர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், இத்தனை நாள் உங்களை நான் தூரமாக நின்று தான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் இன்றைக்கி வந்து நான் என்னோடய புருஷனை நான் நேருக்கு நேர் நின்று பார்த்துருக்கேன், அதுவும் இல்லாமல் அவரோட தொடுதலை வந்து நான் உணர்ந்திருக்கேன், உங்களோட தொடுதலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே சந்தோஷத்தோடு இருக்காங்க. நான் வந்து இந்த ஒரு புதிய அவதாரத்தை எடுத்ததே உங்களுக்காக தான், நம்ம ஃபேமிலியை இந்த மனிஷா கிட்டேருந்து காப்பாற்றணும், அதுவும் இல்லாமல் ஜானுக்கும் நம்ம விவேக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக தான் நான் ஒரு புதிய அவதாரத்தை எடுத்திருக்கேன். இத்தனை நாள் நான் மறைஞ்சு இருந்தேன், ஆனால் இப்போ இனிமேல் நான் அப்படி இருக்கவே தேவையில்ல, அப்படியே நான் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் இருந்து நான் வந்து என்னோட சாதனையை வந்து நான் படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மி அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்களா. ஆனால் நம்ம அரவிந்தாவுக்கு இந்த டவுட்டு போகவே இல்லை, இது லக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானு விவேக் அப்புறம் வந்து அர்ஜுனை தான் காட்டுறாங்க. லக்ஷ்மி கிட்ட போயிட்டு நம்ம ஜானு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜானு லக்ஷ்மியை பார்த்து கேட்குறாங்க, அக்கா எனக்கு என்னமோ நீ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து நம்ம லக்ஷ்மி பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அப்போ லக்ஷ்மி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையை நான் சொல்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயமார் வந்து இந்த மாதிரி உடம்பு சரியாமல் கோயில் பக்கம் வந்தாங்க, அந்த கோயிலில் தான் அவரை நான் மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு முடியாமல் போனதுனால நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை விட போனேன்னா அப்போ தான் அவர் வீட்டில் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு. அந்த இடத்துல நான் மித்ராவையும் அர்ஜுனையும் தான் பார்த்தேன், அப்போ தான் அர்ஜுன் வந்து இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் ஒரு ஃபோட்டோவை காமிச்சார். அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன் ஜானு அப்படின்னும் போது என்ன ஃபோட்டோக்கா அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவில் என்னோட ஃபோட்டோ இருந்தது, நீ நம்புவியா, அவரோட பொண்ணும் நானும் ஒரே உருவத்தில் இருக்கிறதுனால அவரோட பொண்ணாக என்னை வந்து ஏற்றுக்கிட்டாரு. இப்போ அவங்க பொண்ணு வந்து பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இப்போ அவங்க கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, ஆனால் இந்த உலகத்துக்கு அவங்க நல்லா இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து அவங்க கோமாவில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ அந்த பிஸ்னஸை நான் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விரும்புகிறாரு, அதனால அவர் எனக்கு ஒரு பெரிய வந்து உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டார். சரி, அவர் என் கண்ணுக்கு தெரிஞ்சு அவரை நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை அதனால் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு, அதனால நான் வந்து மறைஞ்சு எத்தனை நாள் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, அதுவும் இல்லாமல் நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த நந்தன் ஃபேமிலியை அந்த பழிவாங்கத்துக்காக மனிஷா துடிச்சுக்கிட்டு இருக்கால, அதுலேருந்து எப்படியாவது காப்பாற்றணும். ஒரு பக்கம் வந்து உன்னோட கல்யாணம் விவேக்கோட கல்யாணம் அதெல்லாம் என் மனசில் பட்டுதா, அதனால் இது எனக்கு பெரிய ரிஸ்காலாம் தெரியல, அதனால தான் இந்த ரிஸ்க்கை எடுத்து நான் வந்து இதுக்குள்ளே இறங்கியிருக்கேன், ஆனால் எனக்கு கண்டிப்பாக வந்து இதுக்கான ஒரு விட கிடைக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மித்ரா குடும்பம் எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க. என்ன இது லக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா அடித்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மித்ராவோட அப்பா சொல்கிறாங்க, எப்படிடா இப்போ ஜெயமாரோட பொண்ணு வந்து லக்ஷ்மின்னு நீ சொல்கிற, அது எப்படி அது சாத்தியமாகும், அப்படிலாம் கிடையாது மித்ரா, எனக்கு என்னமோ இது ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கா மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்களா. எனக்குமே அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினது எனக்கு லக்ஷ்மி கூடயே நான் பேசின மாதிரி அந்த ஃபீலை கொடுத்தது மித்ரா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா அவங்களோட பங்குக்கு பேச, இந்த பக்கம் நம்ம இவங்க விவேக் சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, நான் வந்து இதை பற்றி சில விஷயங்களை கலெக்ட் பண்ணி வந்திருக்கேன், நீங்கள் எல்லாருமே அவங்கள லக்ஷ்மி அண்ணி அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அது தவறு, அவங்க வந்து அமெரிக்காவில் இருந்து தான் வந்திருக்காங்க, ஜெயமாரோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காலேஜ் ஃபோட்டோஸ் அப்புறம் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே ஷாக்காகி நின்றுடுறாங்க. ஏன்னா லக்ஷ்மி அண்ணி நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு வந்து காலேஜ் முடிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டணும் போது எல்லாருமே நம்ப முடியாது.
முடியாத ஒரு ஷாக்கில் இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம மித்ரா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டினை வந்து நம்ம மனிஷா கிட்ட கேட்குறாங்க. ஏன் மனிஷா, உன் கூட தானே வந்து அவங்க சம்யுக்தா வந்து படித்தாங்கன்னு சொல்கிற, நீ வந்து லக்ஷ்மியோட கல்யாணம் நடக்கும்போது, எனக்கு கல்யாணம் நடக்கும்போது நீ வந்தல்ல, அப்போவே நீ சொல்லியிருக்கலாமே, என்னோடய ஃப்ரெண்டும் இதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படியே நீங்கள் சொல்லியிருக்கலாமே. இது வரைக்குமோ இப்போ பார்த்தது கூடமா நீ வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்க, அப்போ நீ ஏதோ ஒரு பொய்யை சொல்லியிருக்கியோ அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே தேவயானி என்ன சொல்ல போகிறாலே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை, அவளை நான் அப்போ பார்க்கும்போது அவளோட ஃபேஸ் கொஞ்சம் மாறி இருந்தது, அதனால் எனக்கு அந்த ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், அதனால நான் சொல்லாமல் விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிஷா அப்படியே பூசி மொழிவி நம்ம மித்ராவை ஏமாத்துறாங்க. மித்ராவும் சொல்கிறாங்க, சரி ஓகே நான் இப்போ நம்புகிறேன். ஏன்னா வந்து நம்ம மித்ரா வந்து சொல்கிறாங்க, இந்த மனிஷா வந்து அவங்க சம்யுக்தா கூட தானே இருந்திருக்காங்க, அதனால அவங்கள பற்றி அவள் சொல்கிறதுனால நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா. அப்போ தான் நம்ம விவேக்குக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அர்ஜுன் சார் மட்டும் டைமுக்கு வந்து இந்த ஃபோட்டோவை எனக்கு கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம அண்ணியை வந்து இவங்க எல்லாருமே அடையாளம் கண்டிருப்பாங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் அர்ஜுனை தாங்க காட்டுறாங்க. அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஜுன்னுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவங்களுக்கு ஒரு பதட்டமாகவும் இருக்குது. இப்போ மட்டும் நம்ம லக்ஷ்மியை இவன் பார்த்துட்டு அம்மான்னு கூப்பிட்டுட்டானா கதையே முடிஞ்சிடும், கண்டிப்பாக இது நடக்கக்கூடாது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் வந்து அர்ஜுன் முடிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லக்கி பாப்பாவுக்கும் நம்ம லக்ஷ்மியை தெரியும். லக்கி பாப்பாவும் ஸ்டேஜில் இருக்காங்களா. இப்போ 2 பேருமே இவங்கள வந்து பார்த்துட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துல டோட்டலாகவே இவங்க நடித்த நடிப்பு எல்லாமே வந்து வெளியே வந்துடும்ன்ற மாதிரி தான் இப்போ ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, இப்போ வந்து நம்ம லக்ஷ்மியை வந்து இவங்க 2 பேருமே அந்த 2 குழந்தைங்களும் அம்மான்னு கூப்பிடுவாங்களா, இல்லை வேறு மாதிரி அர்ஜுன் வந்து அதை மாற்றி விடுவாங்களான்றத அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு